ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெத்தலையெல்லாம் திங்குமா, இந்த செடியெல்லாம் திங்குமான்னு வேறு கிண்டல் அடிப்பான். அதை இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு லைவில் காட்டுறேன் பாருங்கள். உங்கள் புறாக்கு வச்சு பழக்குனீங்கன்னாங்க தானே அது பழகிக்கு, அவ்வளோதான், ஈஸியாக பழகிக்கு. இந்த வெத்தலையை ரோக்க வெட்டி வச்சுருக்குது, இதை அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குது. இதை இங்கே முருங்கைக்கீரை நல்லா சாப்பிட்டுக்கானுங்க. ஆடு மாடு மேயிற மாதிரி மேய்ஞ்சிட்டுக்கானுங்க பாருங்கள். இதெல்லாம் ஏன் எதுக்காக வைக்கிறோம்னா, ஒவ்வொன்றும் நல்லது செஞ்சுட்டே இருக்கானு. பாடி கொஞ்சம் பில்டப் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பந்தய சீசனில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று உடல்நலம் பாதிக்கப்பட்டுரும். ஒன்றும் தலையாட்டி வந்துடும், இல்லை கண்ணு வலி வந்துடும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை. நாம் அமுத்தி பிடிச்சி விரட்டி அடிக்கிற போது அப்புறம் என்ன பண்ணுறது, பாடி கண்ட்ரோல் இருக்காது. அதனால் ஏதோ ஒன்று கண் வலி வந்துன்னா போது எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் அது அன்ஃபிட் ஆகி அப்புறம் நம்ம கூண்டே காலியாக வேண்டிய சூழ்நிலை கூட ஆயிரும். ஏன்னா நம்ம ஒரு புறா வெளியே போய் வாங்கினா எத்தனை நாயம் கேட்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்த்து நம்ம ஒவ்வொன்றா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய காஸ்ட்லியே கிடையாது. ஒரு 10 ரூபா வருமா, ஒரு 2 வெத்தலை 5 ரூபா, ஒரு முருங்கீரை ஒரு 5 ரூபா, சின்னதாக 2 இது வாங்கிட்டு வந்து சைடில் டெய்லி ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம பொருளை நாம் தான் சேஃப்டியாக வச்சுக்கணும். ஆனால் அதை செய்யக்கூடாமல் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான் ஒருத்தன். அவனை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் அவனை ஃபாலோ பண்ணக்கூடாது, என்னத்தான் ஃபாலோ பண்ணணும் அவன் செய்கிறது. அப்புறம் அவனுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிடுங்க, அவனுக்கு முன்னாடி நீங்கள் சரிங்க நம்ம வீடியோ போட்டு அப்படியெல்லாம். அப்புறம் ஆனால் அவன் வீட்டில் போனீங்கன்னா எல்லாமே இருக்கும், உங்களுக்கு தெரியாதானா. அவன் சீக்ரெட்டாக பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா அவன் உங்களை கூண்டுக்குள்ளேயே விட மாட்டான், ஆனால் அவன் உங்கள் கூண்டுக்குள்ளே வருவான். இப்போ நம்ம கூண்டு மாதிரி, நம்ம கூண்டுக்குள்ளே நம்ம வந்து யார் கூண்டுக்கு போக மாட்டோம், ஆனால் நம்ம கூண்டில் ஊரே நம்ம கூண்டில் தான் இருக்கும். அது மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பார்த்து செஞ்சு உஷாராக இருங்க. இப்போ எதுக்குடானா, இந்த மாட்டுக்கு தொட்டியில் வைக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன்னா, அந்த புறா வந்து ஒன்று வந்து கொஞ்சம் மூக்கு சரியில்லை அதுக்கு, இந்த அழகுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து அது இந்த புறா தான். அது வந்து நல்லா வயிறு நம்ப திங்கிற அளவுக்கு நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்களா, இது இந்த புறா தான். அது வந்து அந்த டப்பாவில் சாப்பிட்டுச்சுன்னா நீட்டாக சாப்பிட்டுக்கும். டக்கு 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 டக்குன்னு எடுக்குதுன்னா ஈஸியாக சாப்பிட்டுக்கும். அதனால் அந்த புறாவுக்கோசரம் அந்த டப்பா வச்சுருக்கிறேன். அவனுக்கு வந்து இப்போ முருங்கீரை தான் பிடிச்சிருக்குது, சாப்பிட்ருக்குறான். ஆனால் இருக்கிறதுலே காசாக அதிகமாக வயிறு நிறைய சாப்பிட்றவே இவனு தான். இந்த மூக்கு கோணையாக இருந்தாலுமே அது பொழுது வரைக்கும் தின்னாலுமே அந்த புறாக்குனது. ஆனால் இது மாதிரி டப்பா வச்சுட்டிங்கன்னா அது கூண்டுக்குள்ளேயே கொண்டு போய் சின்ன டப்பா வச்சுட்டிங்கன்னாவே போதும், அந்த புறா நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டுது. இல்லாட்டி அந்த புறா வெட்டியாக போயிடும். இந்த இதுக்கு அதுக்கு ஒரு 2 குஞ்சு வச்சுருக்கேன் பாரு, இந்த 2 குஞ்சு அதுதான் காப்பாற்றிட்டு இருக்குது. அதுவே திங்க முடியாது, ஆனால் அதனோட குஞ்சு 2 பார்த்தீங்களா எப்படி இறக்குழி நிறைய இருக்குதா. அதுதான் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துட்டோம்னா எல்லாமே சேஃப்டியாக இருக்கும், அவ்வளோதான். இந்த மூலி முறிக்குது போட்ட கொஞ்சம் வேறு வாடா அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்றானுங்க. சாப்பிடாமலாம் போகாது, நீங்கள் வச்சிங்கன்னா தானே, கொடுத்தா தானே. கொடுக்காமையே அது சாப்பிடுமா இது சாப்பிடுமான்னு கேட்டால் சாப்பிட தான் செய்யும். கொடுத்தா தானே, கொடுக்கணும். முதல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கேட்கணும், இது சாப்பிடுமா சாப்பிடாதா அப்படின்ட்டு. முதல் நாள் சாப்பிடாது, அடுத்த நாள் சாப்பிட்டு தான் தீரும். அதுக்கு தேவையான சத்து போயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில், ஃபுல் பாடி டெவலப்மெண்ட்டில்.